திருச்சிற்றம்பலம். ஆடும் வரியில் அணி சேவல் என பாடும் வணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனி செருவில் சாடும் தனியானே சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது ஒற்றி தொழுதகை தலைமை தேர துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் பாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் அட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகும் முன்னிறுவனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாயி கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அந்த சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் அருள்மிகு கமலநாயர் சத்சங்கம் மிக சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருவாசக ஞான வேள்வியில திருச்சதகம் பகுதியிலே நிறைவு பகுதியாக விளங்கக்கூடிய 10 பாடல்களிலே அன்றைய தினம் 5 பாடல்களை நாம் சிந்தித்தோம். அதில் மீது இருக்கக்கூடிய 5 பாடல்களையும் இன்றைய தினம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இதிலே ஆனந்த பரவசம், ஆனந்த தழுந்தல், ஆனந்தாதீதம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளாக சான்றோர்கள் இந்த பாடல்களை பெயரிட்டு தொகுத்திருக்கிறார்கள். இப்ப இது 10 பாடலாக நாம தொகுத்தாலும் கூட அவர் பாடினது 100 பாட்டையும் ஒன்னாத்தான் பாடியிருக்கார். 100 பாட்டு ஒன்னா பாடினாருங்கிறதுக்கான காரணம் இது அந்தாதியா இருக்கு. அந்தாதியா இருந்தாலே அது ஒரு தொகுப்பு தான் அப்படியே. ஆனா இவங்க ஒரு 10 பாட்டா எடுத்து அதை ஒரு தலைப்பிட்டு அதனை பின் வந்த சான்றோர்கள் அதனை நமக்கு அப்படி கொடுத்திருக்கிறார்கள். அதுல சில பேருடைய கருத்து கூட அப்படி கொடுக்க இருப்பான், அது அப்படியே கூட வைத்திருக்கலாமே. அந்தாதி 100 பாடல்கள் திருச்சதகம் என்கிறதுல 100 பாடல்களையும் அப்படியே ஒரு முழு தொகுப்பாகவே கூட இருந்திருக்கலாம். இருந்தாலும் நமக்கு எளிமையாக அதுல என்ன செய்தி சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரணத்திற்காக இந்த 10 பாடல்களாக அதை தொகுத்து தந்திருக்கக்கூடிய அந்த தன்மையை பார்க்கிறோம். இப்ப இந்த பகுதியிலே கூட இந்த 10வது பாடலை அப்படி கடைசியில மெய் அப்படின்னு முடிக்கிறார். அத மெய்தான் அரும்பி என்று அதை தொடங்குகிறார். அதனால அந்த 100வது பாட்டுக்கும் முதல் பாட்டுக்குமே அந்த மண்டலித்து வருகிறது. ஆகையினாலே இதை ஒரு அந்தாதியாகத்தான் அதை சொல்லி இருக்கிறார். அந்த அந்தாதியாக சொல்லுகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை தொடர்ச்சியாக பேசுவது என்பதுதான். பல செய்திகளை சொல்றதுக்கு இந்த அந்தாதி எடுத்துக்கொள்ளாமல் ஒரு செய்தியை விரித்து பேசுவதற்கு அந்தாதியாக எடுத்துக்கொள்வது. அபிராமி அந்தாதி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பேர் பிற்காலத்துல அந்தாதி வந்தது என்று எண்ணுகிறார்கள். அப்படி இல்லை. மணிவாசகர் காலத்திலேயே அவர் அந்தாதியாக பாடியிருக்கிறார். திருமூலர் 30 உபதேசத்தை அந்தாதியா பாடியிருக்கார். இவங்கெல்லாம் அந்தாதியாத்தான் அதை செய்திருக்கிறார்கள். அப்படி செய்கிற அந்த செய்தி ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் பற்றி அதுல நாம
தெரிந்து கொள்வதற்காக அப்படி அந்தாதியாக பாடுவது வழக்கம். சரி, இப்ப இந்த திருச்சதகத்துல கடைசியில ஆனந்தாதீதம் என்று சொல்லக்கூடிய இந்த தொகுப்பினுடைய நிலையில திரும்பவும் மணிவாசகர் தன்னை பெருமான் திருப்பெருந்துறையில விட்டு சென்றதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். தேவரீர் என்னை ஏன் விட்டு போக வேண்டும், மற்றவரை அழைத்து போனீர்களே, என்னை ஏன் விட்டு போக வேண்டும், அப்படி எனக்கு இருந்த குறை என்ன, அது நான் வினை உடையவனாக இருந்தேனா, அல்லது தாங்கள் அழைத்த பொழுது உடனே வாராமல் போனேனா, அல்லது வேறு ஏதாவது எனக்கு இருக்கக்கூடிய குறையின் காரணமாக பெருமான் விட்டு சென்று விட்டீரா, அப்படி என்றால் இந்த குறை இந்த பிறவியிலே தீராதா, மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டுமா என்றெல்லாம் ஒரு அச்சமும் கவலையும் உடையவராகத்தான் இந்த பகுதியில அவர் கேட்கிறார். ஆகையினால இந்த பகுதி முழுக்க நம்ம நேற்றைய தினம், அதாவது வியாழக்கிழமைக்கு பார்த்தோம் பாருங்க, இந்த பகுதி முழுக்கவே திருப்பெருந்துறையில சுவாமி கிளம்புகிற பொழுது, புறப்பட்டு செல்லுகிற பொழுது நிகழ்ந்ததைத்தான் பேசுகிறார். புறப்பட்டு செல்லுகிற பொழுது நிகழ்ந்தது, கிளம்பி போகிறார். மற்ற அடியார்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்ங்கிறதும் அவரு சொல்லல. அவரு வரும்போதே கூட்டு வந்தாரா, இல்ல அவர் வந்த பிறகு இங்கே வந்தார்களா அப்படிங்கிற ஒரு செய்திகள் எல்லாம் வரல. அவரை பார்த்த பிறகு அங்க கூட இருந்தார்கள். அந்த அடியார்களுடைய தன்மைகளை பார்த்து அவரு நல்ல தெளிவாக என்ன தெரிந்து கொண்டார். அவர் சிவபெருமானுடைய இருக்கக்கூடிய தன்மையுடைய அடியார்கள். அப்ப நமக்கு என்ன தெரிகிறதுன்னா, சிவபெருமான் தன்னுடைய ஒரு திருக்கூட்டத்தை வைத்துக் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிகிறது. அந்த திருக்கூட்டம் பெருமானை விட்டு விலகாமல் இருக்கக்கூடிய அந்த பேற்றை கேட்டு பெற்றவர்கள். இப்ப நந்தியம் பெருமான் சிலாதன முனிவருடைய மைந்தனாக இருக்கிறவர் சிவபெருமானும், நான் உங்களை சுமக்க வேண்டும் ரிஷபமாக இருந்து அப்படின்னு கேட்டு பெற்று அங்கே அவருக்கு அமர்ந்தார். அதுபோல சிவபெருமானிடம் சில, இப்ப காரிக்கலமையார் என்ன கேட்டாங்க, உன்னுடைய இந்த பேய் கணங்கள்ல நான் ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னு கேட்டு அதை வாங்கினாங்க. நமக்குதான் என்ன கேட்கறதுன்னு தெரியல, நமக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியல. ஏன் நமக்கு கேட்கறது இல்லைன்னா கேட்டா தரமாட்டாருங்கிறது நமக்கு அப்படி நினைக்கிறோம். அது அப்படி நினைச்சுக்கிட்டு கேட்கறது இல்லை. ஆனாலும் நான் பார்க்கிற பொழுது இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய நிறைவு நிலை சிவபெருமானுடைய திருவடியிலே ஒன்றுபடுவது அப்படின்னு இருந்தாலும் கூட அதற்கு முந்தைய நிலைகள் பல இருக்கு. அது நம்ம சித்தாந்த சாத்திரத்திலையும் நம்முடைய நூல்கள்லையும் நாம நிறைய பார்க்கிறோம். இப்ப பார்த்தால் இந்த சிவலோகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எண்ணிறந்த உயிர்கள் சிவலோகத்தில் இருக்கு. இந்த சரியை முடித்தவர்களுக்காக சென்ற அந்த பதமுத்தி, அதே போல இந்த கிரியை முற்றினவர்கள், யோகம் முற்றினவர்கள், இவர்களுக்கெல்லாம் அந்தந்த பதத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அதையும் தாண்டி அதற்கெல்லாம் தாண்டிய நிலையாக சிவபெருமான் உயிர்களினுடைய ஒரு இச்சை இருந்தால் கூட, ஒரு சிறு இச்சை இருந்தால் கூட பெருமான் தன்னுடைய திருவடியில நிழல்ல சேர்த்துக்க மாட்டார். அதுக்கு நிறுத்துவார். அதுக்காக அதை பத்தி கவலைப்படாம, அப்படி அதுக்கு முன்னால் நிறுத்துவாருன்னு தெரிஞ்சதை பத்தி கூட கவலைப்படாம
நீ வந்து உன் கூட வச்சுக்க, கொஞ்ச நாள் இருக்கிறேன் நான் உன் கூட, நீ எங்கெங்கெல்லாம் போற என்னென்னலாம் செய்யணும், உனக்கு நான் தொண்டு செய்யணும், பணிவிட செய்யணும். சேரமான் பெருமாள் நாயனார் வந்தாரு, அவரை பணிக்கு அனுப்பிச்சாரு. அவரை நீ பணி செய்க அப்படின்னு சொல்லி கணத்தவர்கள் பூத கண தலைவர்கள்ல ஒருத்தரா போய் பணி செய்கன்னு கொடுத்துட்டாரு. அது மாதிரி இங்க நிறைய ஜாப் இருக்குது, நம்ம அப்ளை பண்ணலான்னு தான் தோணுது. அது அது குவாலிபிகேஷன் வருதோ வரலையோ அப்ளை பண்ணி வச்சுடலாம். இவங்களே உஷாரா இருக்கிறவங்க எல்லாம் அதை கேட்டு பெற்று விடுகிறார்கள். அது மணிவாசகரும் அதைத்தான் கேட்கிறார். மணிவாசகருடைய கோரிக்கைகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவாகவே நீங்க அத திருவாசகத்துல பார்க்கிற பொழுது அவரு சொல்றதெல்லாம் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீ உங்ககிட்ட கூப்பிட்டுக்க, உன் கூட வச்சுக்க, உன் கூடவே நான் இருக்கணும் அப்படிதான் கேட்கிறாரு. அந்த திருவடியில மூழ்கணும், பரபுத்தியில போகணும் அப்படிங்கிற மாதிரி அவரு விண்ணப்பிக்கவே இல்லை. அவரு கூட இருக்கணும், உன் கூட இருக்கணும். அந்த அடியார் கூட்டம்ங்கிறது அப்படி பெருத்த அடியார் கூட்டம். சுவாமி அப்படி முழு நிலவு போலவும் சுற்றி வர அந்த விண்மீன்கள் போலவும் சூழ பெருமான் பல முறை காட்சி தந்திருக்கிறார். அதை பார்த்திருக்கிறார்கள் நம்முடைய அருளாளர்கள். ஆகையினாலே அந்த மாதிரியான ஒரு காட்சியை அனுபவித்த நம்முடைய பெருமானார் இந்த ஒரு நிலையைத்தான் திரும்ப திரும்ப கேட்கிறார். அதுலயும் நம்ம பார்க்கிற பொழுது எனக்கு முக்தி கொடு, உன்னுடைய திருவடியில என்ன சேர்த்துக்கோ என்றெல்லாம் கூட கேட்காம, தேவரீர் என்ன அந்த அடியார் கூட்டத்துல கொண்டு சேரு, அந்த அடியார்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல நானும் இருக்கணும், அடியார் நடுவில் இருக்க அருள் புரியாய் என்றெல்லாம் தான் கேட்டு அங்க கூடவே இருக்கணும் என்று, சிவபுரம் சேரணும், சிவலோகம் சேரணும் என்றது போல பல சமயம் கேட்கிறார். ஆகையினால அவரு இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலை என்ன அப்படின்னா, இந்த மண்ணுலகை விட்டு நீங்கினால் போதும், திரும்ப இங்க வரக்கூடாது அப்படின்ட்டு தான். இங்க வரக்கூடாது, எங்க வேணா என்ன வேணா கொடுத்து நீங்க வச்சுக்கங்க அப்படின்ட்டு. அப்படிதான் அவருடைய இது. மண்ணேல் யாக்கை விடுமாறும் வந்தும் கழற்கே புகுமாறும் அப்படின்னு தான் சொல்லுகிறார். இந்த மண்மேல் யாக்கை விடுதல் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அவரு ரொம்ப வற்புறுத்தி கேட்கிறார். இங்கிருந்து பிறப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. பெருமானோடு சென்று அந்த சிவலோகத்துல நிறைய விதமான அந்த சிவபெருமானுடைய அணுக்கமாக இருப்பது, அல்லது சிவ உலகத்திலே இருப்பது, சிவ நிலையிலே இருப்பது, இன்னும் சொல்ல போனால் அங்கே பாடுதல் ஆடுதல் முதலான தொழில்கள் கூட இருக்கு என்று குறிப்பிடுகிறார் பெருமான். இந்த பாடுதல் ஆடுதல் போன்றவற்றை எல்லாம் பெருமான் அங்கே அங்கே கேட்டு இன்புறுகிறார் அதை அப்படிங்கிறார். அதையும் நாம பார்க்கிறோம். இல்லைன்னா சேரமான் பெருமாள் நாயனார் போய் கைலாயத்துல அதை பாடி இருப்பாரா? உலா பாடினார, திருஞான உலா பாடினார கேட்டார் இல்லையா? அது எனக்கு தெரிஞ்சு கைலாயத்துல அரங்கேறின ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான். ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான் அங்க அரங்கேறு, மித்ததெல்லாம் அங்க அரங்கேறல. அதை நான் சேரமான் பெருமாள் நாயனார ரொம்ப அப்ரிஷியேட் பண்றோம். இவரு கூட வழியிலேயே பாடிட்டு போயிட்டாரு. யாரு? சுந்தரரே நொடித்தான்மலை பதியத்தை வழியிலேயே பாடிட்டு போயிட்டார். சரி, அது அவரு என்ன நினைச்சாருன்னா, இங்க இருக்கிறவங்களுக்கு தான் அது தேவை, அங்க என்னத்துக்கு அப்படின்னுட்டு இங்க நமக்காக அதை பாடி கொடுத்துட்டு போயிட்டார். சேரமான் பெருமாள் நாயனார் பாருங்க,
அங்க பார்த்த உடனே பெருமானுக்கு முன்னாடி தான் இதை அரங்கேற்றணும் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமா, சாமி பாட்டு கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் முன்னாடி பாடணும்ட்டாரு அப்படின்ட்டு. அவருக்கு தைரியம் வருமா சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தைரியமா சொல்லியிருக்காரு. எல்லாம் சுந்தரர் கொடுத்த தைரியம், வேற ஒண்ணும் இல்லை. சுந்தரர் கொடுத்த தைரியம் தான் அது, வேற ஒண்ணும் இல்லை. அப்படி ஒரு அற்புதமான இந்த மொழி, அதுல துதி, அப்படி நமக்கு கிடைச்சும் கூட நம்ம இந்த பிறப்பை விட்டுட்டோம்னா நம்மள மாதிரி ஏமாளிகள் இருக்க வாய்ப்பே கிடையாது, இல்லையா? இந்த இதுக்கு அறிமுகம் இல்லாமல் போயிடுச்சு வாழ்க்கை. எத்தனையோ பேருக்கு அறிமுகம் இல்லாமல் போயிடுது, அவங்க மிஸ் ஆறாங்க. சரி, அதை பத்தி ஒன்றும் பரவாயில்ல, இல்லையா? மழை பெய்யுது, அது கடல்ல பெய்யுது, பாறையில பெய்யுது. நல்ல நிலத்துல பெய்கிற பொழுது டக்குன்னு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நல்ல நிலத்துல நமக்கு பெய்கிற பொழுது அதை டக்குன்னு பற்றி கொள்வது போல அதை நாம் பெற வேண்டும். அதனாலதான் சொல்லுகிறார், மிச்சதின்றியே விளைவு செய்குவாய், விண்ணும் மண்ணும் மின்னும் மன்னகம் முழுதும் யாவையும் வச்சி வாங்குவாய், பஞ்சகப் பெரும் புலையனேனே உன் கோயில் வாயிலில் பிச்சல் ஆக்கினாய், பெரிய அன்பருக்கு உரிய ஆக்கினான், தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொலார் நானும் அங்கவே உடையனாகனே, மிச்சதின்றியே விளைவு செய்குவாய், மின்னும் மன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாழ்குவாய். அப்ப ஒரு விளைச்சல் இந்த உலகத்துல நாம பார்க்கிற பொழுது, உலகம் ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கு, ஒரு ஒழுங்குல இருக்கு. ஒரு விளைச்சல் வேணும்னா ஒரு விதை விதைக்கணும், அப்படித்தான் அது ஒரு கட்டுப்பாடு. அது ஒரு முயற்சி இருந்தால் அதற்குரிய பலன், அப்படித்தான் இந்த உலகத்துல. ஆனா இந்த ரூல் எல்லாம் சிவத்துக்கு அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். அத இப்ப சிவபெருமான் ஒரு செயலை செய்வதற்கு சங்கல்பம் செய்து விட்டால் அப்புறம் அதுக்கு யாருக்கும் காரணம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில காரணம் பற்றி நிகழ்வுகள் போல சிவபெருமானுடைய செயல்கள் எல்லாமே காரணம் பற்றி நிகழ்வன என்று நாம கருதிவிட வேண்டாம். காரணம் இல்லாமலும் சில நிகழ்வுகள் நிகழும். இப்ப பலரும் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, நாம செய்த வினைகளுக்கு தக்கவாறு தானே நமக்கு அடுத்த மாதிரி இந்த உடல் கிடைக்குது. முதல்ல உடல் கொடுக்கும் போது எப்படி கொடுத்துப்பார் சாமி? முதல்ல ஒரு உடல் கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு, அந்த உடல் கொடுக்கறத என்ன அடிப்படையில கொடுத்திருப்பார் அப்படின்னு கேட்கிற பொழுது அது மூலகன்மம் அப்படின்னு, அது என்ன காரணம் பற்றி கொடுத்தார் அப்படின்னு கேட்கிற பொழுது அது பொது காரணம் பற்றி கொடுத்தார். பொது காரணம் என்னன்னா, இந்த உயிர்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்கிற அந்த காரணத்திற்காக அதனை அவர் கொடுத்தார். என்ன காரணம் பற்றி அப்படி செய்திருக்கிறார் அப்படிங்கிறது நாம அவர்கிட்ட போய் கேட்க முடியாது. அவர்கிட்ட எப்படி கேட்கறது? அவரு அப்படித்தான் வச்சிருக்கிறார், அந்த மாதிரிதான் இருக்கார். வேடிக்கையா பார்த்தா எல்லா பழத்துக்கும் கொட்டையை உள்ள வச்சார், முந்திரி பழத்துக்கு மட்டும் கொட்டை வெளியில் வச்சிருக்கார். நீ எங்க போய் கேட்கறத அவர்கிட்ட, ஏன் சாமி இந்த பழத்துக்கு மட்டும் இப்படி கொட்டையை வச்சிருக்கிறீங்க அப்படின்னுட்டு. எல்லாவற்றையும் காயாக வைத்து பழமாக தந்தார்.
ஆனா தேங்காயை காயாகவே வைத்து பயன்படுமாறு தந்தார் இல்லையா? அது என்னைக்குமே பழமாகுமா என்னது? ஆகாது. அவ்வளவுதான் காய். அந்தந்த நிலையில அதாவது சிலது பூக்குது காய்க்காது, சிலது காய்க்கும் பழுக்காது, சிலது பழுக்கும் சாப்பிட முடியாது, சில இது பூக்கவே பூக்காது. இப்படி எல்லா விதமான நிலைகளும் இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அவர் என்ன வேணாலும் செய்வார் அப்படிங்கிறது தெரிஞ்சு செய்வார் அப்படின்ட்டு அவர் விளைச்சலுக்கு வேண்டாம் இல்லைங்க. நான் சொல்லி தான் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த அம்மையார் பழம் வேணும்னு கேட்டாங்க, மாம்பழம் வேணும்னு இந்த அம்மையார் பழம் வேணும்னு கேட்டாங்க. பழம் வேணும்னு கேட்ட உடனே இவர் என்ன பண்ணணும்? இருமா இப்பதான் மாங்குட்டையை வாங்கி நான் நிலத்துல விதைச்சு அது செடியாகி அப்புறம் மரமாகி அப்புறம் பூ பூத்து அப்புறம் காய்ச்சி அப்புறமா பழமா தரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்னார. பழம் கேட்ட உடனே டக்குன்னு பழத்தை எடுத்து கொடுத்துரு. எங்க விதைச்சாரு, எங்க விளைஞ்சுது? ஒரு பழத்துக்கு 2 பழம் கொடுக்குறாரு இல்லையா? பிச்சையின்றியே விளைவு செய்யுது. சரி, இந்த குண்டையூர் கீழாறு நெல்லு கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட்டுட்டு நம்பியாருக்கு நான் நெல்லு கொடுக்க முடியல, அவர் சாப்பிடறதுக்கு கஷ்டப்படுவாரு அப்படின்னு கேட்ட உடனே எங்க நாத்தங்கால்ல இருந்து நாத்தை எடுத்து போயிருட்டாரு. ஊர் முழுக்க நெல்லு கொடுத்தாரு. எங்க விதைச்ச நாத்து நட்டாரு இந்த நெல்லுக்கு? பிச்சையின்றியே விளைவு செய்குவார். அதனால நாம நமக்கு மணிவாசகர் சொல்லுகிறார், விச்சதின்றே விளைவு செய்குவாய். அது எத்தனையோ விஷயங்கள்ல தெரியும். அதுல நானும் அதுல ஒரு உதாரணம் இந்த விச்சதின்றே. ஏன்னா அன்பு இருந்தால் அருள் கொடுப்பாய், அன்பே இல்லாத எனக்கு நீ அருள் கொடுத்திருக்கிறாய், இது விச்சதின்றி விளைவு செய்வதுதானே அப்படிங்கிறது இல்லையா? எனக்கு அன்பே கிடையாது, அன்பு இருந்தா நீ அருள் தருவ, ஆனால் அன்பு இல்லாமலும் நீ அருள் தருவாய் என்பதற்கான ஒரு உதாரணம் நான் தான் அப்படிங்கிற. அன்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் அருளை விளைவிக்கும். வேறு எதுவும் அன்பை அருளை விளைவிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இறைவனுடைய அருளை பெறணும் அப்படிங்கிறதுக்கு சாதனம் அன்பு. நிறைய சாதனம், சரியை, கிரியை, யோகம் என்றெல்லாம் சொன்னாலும் கூட அவையெல்லாம் அன்பின் அடிப்படையில நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதற்குத்தான். அன்பின் அடிப்படையில, அன்பில்லாமல் செய்யப்படுவது எதுவுமே பெருமானுக்கு சென்று சேருவதற்கு வாய்ப்பு இல்லை. கசாமசான்னு பண்றாரு கண்ணப்பரு, எடுத்துக்கிட்டாரு. அப்ப அது அந்த செஞ்சதெல்லாம் சரின்னு அர்த்தமா? கண்ணப்பரு செஞ்சதெல்லாம் சரின்னு அர்த்தமா அப்படின்னு பார்த்தா சாமி சொல்றாரு எல்லாம் சரிதாங்கிறது. எல்லாமே சரிதான், சரியாத்தானே இருக்கு. சரியா இருக்கிறது அவருடைய செயலெல்லாம் நமக்கு இனியலாம் என்னும். ஐ எம் வெரி மச் ப்ளீஸ்ட் அப்படிங்கிறார். அப்படி சொல்லுகிற அந்த தன்மையிலே இங்கேயும் குறிப்பிடுகிறார், மிச்சதின்றி விளைவு செய்குவாய், விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய். அப்ப நல்லா யோசிச்சு பார்க்கிறோம். இது முதல்ல எப்படி வந்தது? எல்லாமே முதல்ல இந்த கோழி வந்துதா முட்டை வந்துதாங்கிற மாதிரி எது முதல்ல வந்தது? எப்படி, எதுல இருந்து எது தொடங்கும்? விதை முக்கியம் முதல்ல வந்துதா, மரம் முதல்ல வந்துதா, எப்படின்னு சொல்ல முடியும்? அப்ப இது தொடங்குறது எங்க தொடங்குச்சு? பெருமான் ஒரு இப்ப அதாவது என்ன சொல்லுவார்கள், 2 செங்கல் எடுத்து இப்படி கரகரன்னு தேய்ச்சிட்டு
2 செங்கலை எடுத்து கரகரன்னு தேய்ச்சிட்டு அதுல ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஊத்துறது. அந்த 2 செங்கல் மேலையும் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஊத்துறது. 2 நாள் கழிச்சு அந்த ஒரு செங்கலை தூக்கி பார்த்தா தேள் குஞ்சா இருக்குமா அதுல. எங்கிருந்து வந்து யாரு அப்பா அப்பா இந்த தேள்களுக்கு, தேள் குஞ்சுங்களுக்கு? அப்ப எல்லாமே வந்து இங்க வச்சிருக்கிற சிஸ்டம் வந்து என்னங்கிறது இன்னும் ஆழ்ந்து பார்க்கணும். இன்னும் சொல்லுவார்கள், நான் படிச்சிருக்கிறேன், மாட்டு சாணமும் ஆட்டு புழுக்கையும் கலந்து அதுல அந்த வேடு கட்டி நீர் ஊற்றி வேடு கட்டி அதை வச்சிருந்தா அதுல ஒரு வாரம் கழிச்சு அதை எடுத்து பார்த்தா அதுல நட்டுவாக்கி இருக்குமா அதுல. இப்ப இப்படி எல்லாம் தோன்றுகிறது. என்ன நட்டுவாக்கிக்கு யார் அப்பா அம்மா கிடையாது. அப்ப இந்த உலகத்துல இந்த தோற்றத்தை எல்லாம் அவங்க சொல்றாங்க, அது மாதிரி இந்த பாக்டீரியா, இன்செக்ட்ஸ், வைரஸ், இது என்னென்னவோ பெயர்கள் சொல்லுகிறார்கள். எண்ணில்லாத உயிர்கூட்டங்கள் இருக்கு. இந்த உயிர்கூட்டங்கள், எண்ணில்லாத உயிர்கூட்டங்கள் தக்க சூழ்நிலையில தக்க வடிவத்தை எடுத்துக் கொள்ளுகிறது, தக்க வடிவத்தை அருளுகின்றான். எனவே இன்னும் ரொம்ப ஒரு நுட்பமா பார்க்கிற பொழுது உங்க சிந்தனையில நீங்க வைத்துக் கொள்ளணும். எண்ணிறந்த உயிர்கள் உடலை பெறுவதற்கு காத்து கொண்டு கிடக்கின்றன. நிறைய உயிர்கள் உடலை பெறுவதற்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி காத்துட்டு. அப்ப வந்து அந்த உயிர்களுக்கு உரிய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல அந்த உடம்பை கொடுக்க வேண்டியது அந்த சூழ்நிலையில அதுங்களுக்கு தாவரம், புல்லு, பூண்டு, பூச்சி மாதிரியான பிறப்புகள் எல்லாம் அது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் நம்ம வந்து பிறப்பு வேண்டாம், பிறப்பு வேண்டாம், பிறப்பு வேண்டாம், பிறப்பு வேண்டாம்னு கேட்க கேட்க இந்த கீழ்மை பிறப்புகளில் இருந்து விடுதலை கொடுத்து கொண்டே வருவோம். மனுஷ பிறப்பு கொடுக்கிறான், இந்த மனுஷ பிறப்பு நீக்கிறான் இல்லையோ, கீழ்மை பிறப்புகளை நீக்கிக் கொண்டே வருவார். அப்படி பிறப்பு வேண்டாம் சாமி, பிறப்பு வேண்டாம் சாமி, பிறப்பு வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லுகிற பொழுது இந்த கீழ்மை பிறப்புகளை தவிர்த்து கொண்டே வந்து கடைசியில ஒரு உயர்குல பிறப்பு, அவனை மறவாத பிறப்பு, அந்த பிறப்பை பெருமான் தருவான். ஆகையினால நம்ம வந்து பிறப்பிலா நிலையை கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. அது அதுக்காக விண்ணு மண்ணகம் முழுதும் வச்சு வாங்குவாய் என்று சொல்லுகிற பொழுது அந்த விண்ணிலே போடுவாய், மண்ணிலே போடுவாய், எல்லாவற்றிலும் இந்த உயிர் கூட்டங்களை வைத்து 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 அவற்றை திரும்பவும் தோற்றுவிப்பதும் ஒடுக்குவதும். வாங்குவாய் என்றால் ஒடுக்குவது, அப்படி ஒடுக்குவாய். வஞ்சக பெரும் புலையனேவை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய். எனக்கு அன்பே இல்லாத என்ன எப்படி ஆட்கொண்டீரோ, இப்போதே உண்மை தவிர எம்மால் எதையுமே சிந்திக்க முடியல, எதையோ நினைக்க முடியல. நம்ம ஒரு விஷயமே நம்ம மனசை போட்டு அரிச்சிட்டு இருக்கோம். ஒரு துன்ப நிகழ்வுன்னு வச்சுக்குவோம், அது நம்ம மனசை போட்டு அரிச்சிட்டு, சரி மனசை மாத்திக்கலான்னு வேறு ஏதாவது செயலில் ஈடுபட்டா அப்ப என்ன ஆகும்? அதுவேதான் வந்து நிற்கும், அதுவேதான் திரும்பவும் தோணும். சரி இடத்தை மாத்தி பார்க்கலாம் அப்படின்னு இடம் மாத்தி பார்த்தாலும் அங்க போனாலும் இதை நினைப்போம். உலக விஷயமே இப்படி. மணிவாசகருக்கு நிகழ்ந்தது மிகப்பெரிய அற்புத நிகழ்ச்சி. அதற்கு பிறகு அவருக்கு அது எங்கு நோக்கினாலும், எங்கு பார்த்தாலும், எந்த நிலையில் பார்த்தாலும் அவருக்கு பெருமானுடைய அந்த அற்புதமான திருப்பெருந்துறையில தமக்கு அருள் செய்த அந்த நிலைதான் அவருக்கு தோன்றிக் கொண்டே இருந்தது. உன் கோயில் வாசலில் பிச்சனாக்கினாய் என்று சொன்னார்.
அவரை கோயில் வாசல்ல எல்லாம் நின்றுட்டு இருந்தாருன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு. கோயில் வாசல்ல போய் நின்றுட்டு இருந்தாரு, பைத்தியக்காரமா நின்றுட்டு இருந்தாருன்னு அப்படி இல்லை. கோயில் வாசலில் என்று சொல்லுவது திருப்பெருந்துறையிலே ஆசிரியராக அருள் கோலம் காட்டினீரே, அந்த கோலத்திலேயே நான் லயித்திருந்தேன். அதிலிருந்து எனக்கு வேறு விதமான எண்ண மாற்றம் இல்லாமல் போயிற்று. அதையே திரும்ப 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 சிந்திக்கக்கூடிய அந்த நிலையிலே இருந்தேன். அதுதான் அதுக்கு பொருள். வஞ்சக பெரும் புலகமேனை, எப்பவுமே அருளாளர்கள் தம்மை மிகவும் தாழ்த்தி கொள்வார்கள். அது அவர்களுக்கு இருக்க வேண்டியது. தம்மை எக்காரணம் பற்றியும் தம்மை அறியாமல் தமக்கு தான் ஒரு அன்பன், தான் ஒரு பக்தன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துடக்கூடாது. அதனால அதுல ரொம்ப கவனமாக இருப்பார்கள். அதனால எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி சொல்லிக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்தி சொல்லுவார். இவர் வஞ்சக பெரும் புலையனேன்னு தன்னை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையவரா என்று கேட்டால் அது சாமி அது மாதிரி நினைக்க முடியுமா, சொல்ல முடியுமா? இல்ல. வஞ்சக பெரும் புலையனேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஒரு பெருமானுடைய திருவருளை, பெருமானுடைய பெருங்கருணையை பெற தகுதி இல்லாத நான் அதை பெற்ற பிறகும் கூட அவரை இழந்தேனே என்று அந்த வருத்தத்திலே சொல்லுவது. வஞ்சகம் என்பது வஞ்சக பெரும் புலையனேன் என்று தன்னை அவர் சொல்லிக் கொள்கிற பொழுது பெருமான் ஏதோ பெரும் புலையனேன், பெரு வஞ்சகர் என்றெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? அப்படி கருத முடியுமா? வஞ்சக பெரும் புலையனேன் என்று தன்னை சொல்லிக் கொள்வதற்கு காரணம், அவர் தன்னுடைய அன்பு நோக்கி தன்னுடைய தகுதி நோக்கி பெருமான் வரவில்லை. அவர் அவருடைய கருணையினால் வந்தார். எனக்கு தகுதியே கிடையாது, தகுதி இல்லாத எனக்கு இந்த தகுதியின்மையை கூட பொருட்படுத்தாமல் வந்தார். அதுதான் ஒரு நிறுவ முற்படுகிறார். பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய், பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய். இப்போது அந்த பெருமான் இவருக்கு திருவருள் செய்து அந்த திருவருள் வழங்கினமை பாண்டிய மன்னனே, சாமி நீங்க இவ்வளவு பெரிய பெருமை உடையவராக இருக்கிறீர்களே என்றெல்லாம் பெரிய பெரிய அந்த பெருமைகள் எல்லாம் வர இருக்கிறது. அதை சொல்லுகிறார். பெரிய அன்பர்கள், உனக்கு அன்பு கொண்டவர்கள் எல்லாம் என்னையும் ஒரு அன்பராக தன்னை நினைத்து கொண்டு என் மீது அன்பு செலுத்துகிறார்கள். நான் அந்த அளவுக்கு தகுதி உடையவன் இல்லை என்றும் சொல்லுகிறார். எனவே நாம் எப்பொழுதும் ஒரு அடியார் கூட்டத்திலே இருக்கிற பொழுது அந்த சிறந்த அடியார்கள் எல்லா அடியார்களுக்கும் கீழ் நிலையிலே கடைசி நிலையிலே இருக்கிற அடியார் நான் தான் என்று கருதி கொள்வார்கள். எப்பொழுதுமே அதான் இருக்கிற அடியார்களே நான் தான் கீழே கடைசியில. தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே, அது எனக்கு கிடைக்குமான்னு கேட்கிறார் திருவாரூர் தொண்டர்களை பார்த்து விட்டு. தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம், நான் தொண்டராக வேண்டாம், இந்த தொண்டருக்கு தொண்டராக முடியுமா அப்படின்னு கேட்கிறார். உனக்கு தொண்டராகிறதுக்கு தகுதி இல்லை, இந்த தொண்டருக்கு தொண்டராகிற தகுதியாக இருக்குமா அப்படின்னு கேட்கிறார். அதனால இந்த தாழ்வெனும் தன்மை என்று சொல்லக்கூடிய அடியார்கள் எக்காலத்திலும் தம்மை வியப்பது இல்லை. தம்மையோ தம் தகுதியையோ நோக்கி தம்மை வியப்பது கிடையாது, தம்மை வியத்தல் இல்லை. அப்படி அந்த நிலையிலே அவர்கள் எப்பொழுதும் தன்னை தாழ்வாகவும் தன்னை கடைப்பட்ட நிலையிலேயும் தனக்கு தகுதி இல்லாதவன் என்கிற அந்த முறையிலேயும் தான் அவர்கள் தம்மை கருதுவார்கள். அப்படித்தான் சுவாமியுடைய பாட்டுல அர்த்தம் எடுக்கணுமே தவிர அவரு தன்னை தாழ்வாக சொல்லிக் கொள்கிறார் என்பதனால அவர் தாழ்வானவர் என்று நாம் எந்த விதத்திலும் கருதி விடக்கூடாது.
தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரமாயினும் கொலார் நானும் அங்கனே உடைய நதனே. நீ ஆட்கொண்ட பிறகு எனக்கு அந்த தகுதி இல்லை என்று தெரிந்து கொண்டாய் போல் இருக்கிறது. கொஞ்சம் இறக்கி வச்சு பார்த்தாதான் தெரியுது, இன்னும் கொஞ்சம் வேகம் போல இருக்கு பாத்திரத்துல. சமயத்துல அப்படி அடுப்புல இருக்கும் பொழுதே எடுத்து பார்க்கும்போது வெந்துருச்சுன்னு நினைச்சு, சரி இறக்கி வச்சாச்சு, சரி வாங்கன்னு சொல்லியாச்சு, எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்பதான் அந்த கல்லில் எடுத்து பார்த்தா அது இன்னும் சரியா வேகல, இன்னும் கொஞ்சம் வேகணும் போல இருக்கு. அந்த மாதிரி என்ன ஆட்கள் என்னன்னு வந்து எல்லாம் ஆட்கொண்ட பிறகு பார்த்தால் இன்னும் கொஞ்சம் வேகணும் போல இருக்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார். நினைச்சு பார்க்கிற பொழுது சரி கொடுத்ததை திரும்பியா வாங்க முடியும், அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், வாழ்ந்தது இருக்கட்டும். திரும்பி தெரியாம அவார்டு கொடுத்துட்டோம், அவார்டை திரும்பி வாங்குறதா என்ன பண்றது, எல்லாம் ஒரே எதிர்ப்பு, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப வந்து கொடுத்தது கொடுத்த மாதிரி இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சாமி போயிட்டேன். இப்படி எல்லாம் நினைச்சு பாக்குறார் சாமி. தாம் வளர்த்தது ஒரு நச்சு மாமரமாயினும், வளர்த்துட்டாச்சு, மரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அந்த மரத்தோட எந்த காய் கனி பூ எதுவுமே வந்து சரியா இருக்காது போல இருக்கு, அது வந்து நச்சுத்தன்மை உடையது அப்படின்னு நினைச்சா அதை வெட்டி போடலான்னு மனசு வராது. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தது தெரியும். அதாவது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், அவர் வந்து ஒரு நாய் வளர்த்தார். இந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப விசுவாசமா இருக்கும். அவர் இரவு வேலையிலிருந்து திரும்பி வருவார், நடுராத்திரி திரும்பி வரவர், இந்த நாய் தான் கூடவே வரும். அப்ப அவர் சைக்கிள் வச்சிருப்பார், சைக்கிள்ல தான் வருவார், நாய் கூடவே வரும். அந்த நாய் பார்த்தீங்கன்னா வரும்போது, நாய் வரும்போது ஒரு 4-5 பெருச்சாலியாவது கடிச்சு போட்டுருமா தூக்கி. அது ஆனா நடுராத்திரி தான் பெருச்சாலிகளும் நடமாடும். சரி இப்படி சொல்றேன், நடுராத்திரி தான் பெருச்சாலிகளும் நடமாடும். அப்படி அந்த பெருச்சாலியில கழுவி போடுவோம். அப்படி ஒரு அந்த மாதிரி அந்த நாய் கூடவே இருந்து அதுக்கு வேணும். அதுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு உடம்பு இல்லைங்கிற பொழுது அது வெட்டனரி டாக்டர்கிட்ட அதை அழைச்சிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டி, டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கணும், பார்த்துட்டு சொன்னார், இதுக்கு ஒரு வியாதி வந்திருக்கு, இந்த வியாதி முத்துச்சுன்னா இது ரொம்ப சிரமப்படும், அதனால இந்த நாயை கொன்னுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டாராம் டாக்டர். ஆனா இவருக்கு இப்ப நல்லதானே இருக்கு டாக்டர் அப்படின்னு கேக்குறேன். இப்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா வந்து ஆபத்து, அதுக்கு அந்த நோய் முத்துச்சுன்னா அது வீட்டை விட்டும் போகாது, வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து, அது வீட்டை விட்டும் போகாது. ஆகையினால நீங்க ஒன்னுறது நல்லது, எடுத்துட்டு போயிடுங்க, கூட்டிட்டு போயிடுங்க. வந்தா அந்த நாய் கொல்லணும்னு நினைக்கிற பொழுது நாய் பார்த்தா அது காலகாலம் சுத்துது, அது வந்து அது தன்னுடைய டியூட்டி எல்லாம் செய்யுது, அது அந்த அன்பை எப்படியெல்லாம் காட்டணுமோ அப்படியெல்லாம் காட்டுது. அது எப்படி கொள்றது, நீங்க கொண்டுடுங்கன்ற, நீ கொண்டுடுங்க அப்படிங்கிற, எப்படி கொள்றதுன்னே தெரியல. அப்ப எனக்கு எப்படி கொள்றதுன்னு தெரியல, நீங்க கூட்டிட்டு வாங்க, என்னைக்கு கொல்லணும் நினைக்கிற கூட்டிட்டு வாங்க, இங்க நம்ம அதுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. நான் ஒரு 2 நாள் கழிச்சு கூப்பிட்டு வரேன் டாக்டர். 2 நாள் அந்த நாய்க்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து, அதுக்கு அதை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு சாப்பிட்றது கொடுத்து, அதை இது பண்றது எல்லாம் பண்ணி 2 நாள் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் விட்டுட்டு கனத்த இதயத்தோட கண்ணில் கண்ணீரோட வந்தார். இப்ப
தான் வளர்த்தது நாய்ங்கும் பொழுது அது நோய் பிடிச்சிருச்சு, அதை கொல்லணும்னு நினைக்கிற பொழுது கொல்ல மனசு வரல. அது மாதிரி ஒரு மரம் வளர்த்துட்டாங்க, இது தீட்சை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா இது தகுதி இல்லாதது போல இருக்கேன்னு தெரிஞ்சது. சரி அப்படியே இருக்கட்டும், அதை நீ வேற ஒன்றும் செய்ய வேணான்னு விட்டுட்டீரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவர் சொல்லுகிறார். தான் வளர்த்தது ஒரு நச்சு மாமரம் ஆகியனும் அதை கொல்ல மாட்டாங்க. அதை வெட்டி கொள்ளுதல் என்று சொன்னால் அந்த மரத்தை வெட்டி போடுதல், அப்படி போட மாட்டாங்க. சரி இருந்துட்டு போகுது, அந்த மரத்தை நம்மையா வெட்டுவானே என்று சொல்றாரு. அப்படித்தான் சாமி என்னையும் விட்டுட்டு போயிட்டீங்க, நீங்க அந்த மரத்தை விட்டது மாதிரி என்னையும் விட்டுவிட்டீங்க அப்படியே அப்படின்றார். எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு தன்னை விட்டதை அவ்வாறு சொல்லுகிறார். உடையநாதனே போற்றி, நின்னலால் பற்று மற்று எனக்கு ஆவது ஒன்று இனி உடையன பணி போற்றி, உம்பரார் தம்பரா போற்றியாரினும் கடையனாயினேன் போற்றி, என் பெரும் கருணையாளனே போற்றி, என்னை நின் அடியனாக்கினாய் போற்றியாகியும் ஆதியும் அந்தம் ஆயினாய் போற்றியப்பனே, உடையநாதனே போற்றி, நின்னலால் பற்று மற்று எனக்கு ஆவது ஒன்று இனி உடையனோ பணி போற்றி, உம்பரகம்பரம்பரா போற்றி, யாரினும் கடைகமாகினேன் போற்றி, என் பெரும் கருணையாளனே போற்றி, என்னை நின் அடியனாக்கினாய் போற்றியாகியும் வந்தமாகினாய் போற்றி அப்பனே. இந்த பகுதியை அவரு நிறைவு செய்ய போகிறாருன்னு சாமி அதை நிறைவு செய்கிறார். அப்ப இந்த போற்றி சொல்லி நிறைவு செய்கிறார். திரும்பவும் அந்த போற்றி சொல்லித்தான் அதை நிறைவு செய்கிறார். அதனால இந்த பகுதியை ஒரு சமயத்திலே பாடியதுதான். பல்வேறு சமயங்கள்ல பாடிய பாடல்களை தொகுத்ததுன்னு சிலர் கருதுவது அது சரியா இருக்குன்னு தோணல. ஒரே சமயத்துல பாடி இருக்கிறார். அட்ட ஸ்டெச்சு அந்த 100 பாடல்களையும் பாடி இருக்கிறார். அதை சதகமாக அருளாளர்கள் அதை தொகுத்தார்கள். உடையநாதனே போற்றி, பெருமாளே என்னை உடமையாக உடையவரே உம்மை வணங்குகிறேன். நின்னனால் பற்று மற்ற எனக்கு ஆபது உண்டு இனி உடையேனும், தேவரீரை தவிர எனக்கு வேறு பற்றுக்கோடு உண்டு என்று நான் கருதி இருந்தது உண்டா? வணங்குகிறேன் போற்றி. உம்பராதம் பராபரா போற்றி, பரம்பரான்னு அர்த்தம், பராபரா போற்றி. யாரினும் கடையனாயினேன் போற்றி, எல்லாருக்கும் கீழானவனாக போய்விட்டேன். அழைத்து போயிருந்தால் நான் எல்லாருக்கும் மேலானவனாக ஆகியிருப்பேன். அழைத்து போகாத காரணத்தினால எல்லாருக்கும் கீழானவனாக ஆகிவிட்டேன். யாரினும் கடையனாயினேன் போற்றி, என் பெரும் கருணையாளனே போற்றி. அப்படி தகுதி இல்லாமல் போவது என் குற்றமே தவிர தேவனின் குற்றம் இல்லை. அந்த அழைத்து போவதற்குரிய தகுதி இருக்குமானால் என்னை நிச்சயமாக அழைத்து போயிருப்பீர்கள். அழைத்து போகல, அழைத்து போகவில்லை என்று சொன்னால் அந்த தகுதி நோக்கி அந்த தகுதி கொஞ்சம் வரட்டும், அது வரைக்கும் இங்க இருக்கட்டும் என்று விட்டு விட்டு சென்று விட்டீர். என்னை நின் அடியனாக்கினாய் போற்றி, எப்படியோ என்னை நின் அடியனாக்கினாய் போற்றி. ஆதியும் அந்தம் ஆயினாய் போற்றி, ஆதியும் அந்தம் கூட உண்மை அது தொக்கது.
ஆதியும் அந்தமும் ஆயனாய் போற்றி. அப்பனே அப்பனே என்னுடைய பெருமானே என்று சொல்லுகிறார். பகுதியை நிறைவு செய்கிற பொழுது அப்படியே பெருமான் அந்த வணங்கி நிற்கிற அந்த நிலை. எவ்வளவோ முறையிட்டுட்டோம், எல்லா முறையும் சொல்லிட்டோம், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இல்லப்பா இப்படி எல்லாம் இல்லை இப்படி அப்படின்னு சொல்ல போறவர் அவரு அது ஒன்னும் சொல்ல மாட்டார். நீ என் மேல ரொம்ப கோபமா இருப்ப போல இருக்குப்பா, என் மேல ரொம்ப கோபமா இருக்கீங்க போல இருக்கு, என் மேல ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு, என் மேல ரொம்ப வருத்தமா இருக்கீங்க போல இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸ்பிரஷன் கொடுக்கிறது சிவபெருமான் ஒருவர் தான். அப்படி நம்மளால விட்டு ஏதாவது உணர்ந்துட்டா தவிர அவரு சொல்லி எதுலையும் பாதிக்க மாட்டார் இல்லையா. ஏதாவது சொன்னா ஏதாவது சிக்கல் வருட்டு அது எதுவுமே சொல்லாம அப்படி. இப்ப கூட ரொம்ப பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எது சொன்னாலும் அப்படிதான் சொல்லிடுவாங்க. ஏன் வம்பு வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லி அதை வேற வேற விதமா சொல்லி அதையும் வம்பு வேணாம் இல்லையா. அதனால புன்னகையே பதிலாக உதிர்ப்பது அது சிவபெருமான் ஆரம்பிச்சு வச்ச டெக்னிக்கு என்ன. அப்படி நீ அந்தமும் ஆதியும் ஆயினாய் போற்றி. அப்பனே அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே எல்லாம் துதிதான். அது நிறைவு செய்ய போகிறாருன்னு அவரு தெரிஞ்சிச்சு. அப்படியே துதியாவே சொல்லுகிறார். இதுல முறையீடெல்லாம் ஜாஸ்தி எதுவும் இல்லை. அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் நிக அல்லூருதேன் ஒப்பனே உனக்கு உரிய அன்பரில் உரியனாய் உனை பருக நின்றதோர் துப்பனே. எல்லாரும் உன்னை ஆனந்தமாக அனுபவித்தார்கள் அந்த காரணத்தினாலே எனக்கும் ஆனந்த பொருளாக விளங்குகிறாய் என்றுதானே நின்றேன். எனக்கு அமுதனே ஆனந்தனே, அப்பன் அமுதன் ஆனந்தன், அகம் நிகழூரு தேன் ஒப்பனே. அந்த உள்ளுக்குள்ள ஊற்றெடுக்கின்ற ஒரு இன்பம். பெருமானை பெருமானுக்கு அன்பு செலுத்துவதனாலே என்ன நன்மை அப்படின்னு கேட்டா, பெருமானுக்கு அன்பு செலுத்துவதனால என்ன நன்மை, பெருமானுக்கு அன்பு காட்டுவதனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டா, அன்பு செலுத்துகிறவர்கள் எப்பொழுது நினைந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அவன் இனிப்பாக இருக்கிறவன், அந்த இனிமையை தருகிறவன். அதுதான் அள்ளூறுதல்னு பேரு. இந்த அன்புக்கு உள்ள அந்த அமுது ஊற ஆரம்பிச்சிடும். அது யோகத்துல பல்வேறு விதமா சொல்லுவார்கள். உண்மையிலேயே சிவபெருமான் மேல் மிகுந்த அன்பு கொள்ளுகிறவர்களுக்கு அவரை நினைந்து பார்க்கிற பொழுது உள்ளத்திலே ஒரு அமுது ஊறி அந்த ஆனந்தத்திலே திளைப்பார்கள். அந்த நிகழ்ச்சி உலக நிகழ்ச்சியிலேயே கூட சில விஷயங்களை நாம நினைந்து பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா இல்லையா ஒரு மகிழ்ச்சி வரும். இப்ப எங்கேயோ ஒரு நம்முடைய அலுவலகத்திலே ஏதோ ஒரு பாராட்டி ஒரு பரிசு கொடுக்குறாங்க. மேடையிலேயே எம்டி பார்த்து வெரி நைஸ் ஜாப் அப்படின்ட்டு பரிசு கொடுக்குறார். அதை நினைச்சு பார்த்து அப்படி நினைக்குந்தோறும் உள்ளத்துல அமுது ஊறி அந்த இன்பம் ஊறும். அந்த நிகழ்ச்சிய நினைக்கும் போது அப்ப அந்த நிகழ்ச்சியை நினைத்து உள்ளத்துல இன்பம் அடைகிறது. கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே ஃபேட் ஆயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் மேனேஜர் ஒரு தடவை கூப்பிட்டு தப்பு செஞ்சான்னு ஒரு டோஸ் விட்டுருப்பாரு. அந்த டோஸ்ல இது கீழே போயிடும் அப்படியே இல்லையா, வரைஞ்சிடும். எல்லாமே நல்லதா இருக்குமா, ஏதாவது ஒண்ணு சிக்கல் வரும்ல, அப்ப இது போயிடும். ஆனா சிவபெருமான் மேல வைத்திருக்கிற அந்த பேரன்பினால அந்த பேரன்பை எண்ணுகின்றதோறும் பெருமான் மேலே செய்திருக்கிற அந்த அன்பினாலே உள்ளூரும் ஒரு அமுது, உள்ளூரும் அமுது. அதை இங்க சொல்லுகிறார். அகம் நிகழூரும் தேன் ஒப்பனே. தேன் ஒப்பனே என்று சொன்னால் தேன் போல இனிக்கின்ற பெருமானே.
உனக்கு உரிய அன்பரில் உரிய நாய். உன்னுடைய அன்புடையவர்கள் எல்லாம் உன்னை ஆனந்தம் என்கிற அந்த நிலையில உன்னை அனுபவிப்பதற்காக நிற்கிற பொழுது நானும் தகுதி உடையவன் என்ற காரணத்தினாலே தான் உன்னை பருகுவதற்காக நின்றேன். ஆனால் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாதது போல ஆயிற்று. எல்லாம் கைக்கு எட்டிடுச்சு, எல்லாமே நிறைவாயிடுச்சு. அந்த நேரத்துல பருக வேண்டியதுதான் பாக்கி. ஆனா அந்த நேரத்துல கொஞ்சம் நில்லு அப்படின்னுட்டாப்ல. அது எதான் சொல்லுகிறார், தொழும்பாளர் எய்ப்பிடில் வைப்பனே. உனக்கு தொண்டு செய்கிறவர்களுக்கு நீ எய்ப்பிடில் வைப்பு, இழைத்த காலத்திலே அவர்களுக்கு உரிய நிதியாக விளங்குகிறவன். என்னை வைப்பதோ சொலாய் நைய வையகத்து. இந்த உலகத்துல என்னை நையுமாறு வைப்பது நியாயமா அப்படின்னு கேட்கிறார். கடைசியில ரொம்ப சாஃப்டா தான் கேட்கிறார். உனை என்னை வைப்பதோ சொலாய், என்னை வையகத்து வைப்பதோ சொலாய், என்னை வையகத்து நைய வைப்பதோ சொலாய். சொலாய் வைப்பதோ சொலாய், வையகத்து வைப்பதோ சொலாய், வையகத்து நைய வைப்பதோ சொலாய். இங்க இருந்தா நெய்தல் தான் இல்லையா? இந்த வையகத்துல இருந்தா நைந்துதான் போகணும். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார் அவரு. அதேதான் இவரும் சொல்லுகிறார். நைய இந்த மண்ணில உலகத்துல நீ விட்டுட்டேன்னா இந்த வையகத்து என்னை நைய வைப்பதோ, என்னை இங்க விட்டுட்டு நீ போறதோ சொலாய். புதிதாக திருமணமான கணவன் 8 மாசம் தான் ஆயிருக்கு, 9 மாசம் தான் ஆயிருக்கு. மனைவியை விட்டுட்டு வெளிநாடு போகிறான். மனைவியிட்ட விட்டு மனைவிட்ட சொல்றான், நான் போயிட்டு வந்துடுறேம்மா. என்னங்க இது அவசியம் போய்த்தான் ஆகணுமா? ஆமாம்மா போகணுமா, ஆபீஸ்ல ஒரு வாய்ப்பு, போயிட்டு வந்தா நமக்கு நல்ல எதிர்காலம். என்னம்மா இது, நீ இருந்துக்கப்பா வந்துடுற. நொடி இப்படிங்கிறதுக்காண்டி 1 மாசம் ஓடிடும், வந்துடுவேன். என்னங்க நீங்க பாருமா, உனக்கு நான் டிவி வாங்கி கொடுத்துட்டேன், நெட்டு போட்டேன், நீ அப்புறம் உனக்கு பாட்டு கேட்கறதுக்கு இது கொடுத்துட்டேன், அப்புறம் அப்பப்ப நீ எப்பெல்லாம் தோடுதோ அப்பெல்லாம் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டுக்கலாம். என்ன 1 மாசம் தான் வந்துடுறேன். இப்ப இவ்வளவு கொடுத்தாலும் கூட அவளுக்கு எப்படி இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸ்? எத்தனை விதமான நல்ல சூழல்களை கணவன் தருவதாக இருந்தாலும் கணவன் இருப்பதற்கு ஒப்பாக அதை சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல வேறு எந்த விதமான பெருமையும் புகழையும் வைத்தாலும் கூட சிவத்தோடு இருப்பதற்கு அது ஒப்பாகுமா என்று மணிவாசகர் கேட்கிறார். இந்த உலகத்துல சிவத்தோடு இருக்கிறதுக்கு ஒப்பாகுமா? ராமன் சொல்றான் சீதை கிட்ட, நீ நான் காட்டுக்கு போறோமா, காட்டுக்கு அப்பா போக சொல்லிட்டாரு, நான் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். உடனே கோசலை கிட்ட சொல்லிட்டு தான் சீதை கிட்ட சொல்ல போறான். அம்மாட்ட சொல்லிட்டு தானே சொல்லணும் அடுத்தது. அப்படி சொல்றான், நான் காட்டுக்கு போக சொல்லிட்டாரு அப்பா, அதனால காட்டுக்கு போறேன். தாராளமா தாராளமா போ, நான் என்னென்னலாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லுங்க. 2 பேருக்கும். 2 பேருக்கும் நான் மட்டும் தாமா போகணும், நீங்க போகணுமா? நீங்க மட்டும் போறதா? அது எப்படி முடியும்? என்ன விட்டு நீங்க எப்படி போகணும்? இல்லம்மா, என்னன்னா அந்த காடு இருக்க அது வெயில் காலத்துல தாங்கவே முடியாது, ரொம்ப சுடும். அதனால தான் நீ வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு 14 வருஷம் என்ன அப்படியே தேடி பறந்துடும். அப்ப அவ சொன்னா, நின் பிரிவில் சுடுமோ அப்பெருங்காடு அப்படி இல்லையடா, நின் பிரிவில் சுடுமோ பெருங்க
உன்னுடைய பிரிவை காட்டிலுமா அந்த பெருங்காடு என்னை சுட்டுவிட போகிறது அப்படின்னு கேட்கிறான். அதுபோல சிவபெருமான் இங்க இரு, நான் உனக்கு எல்லா விதமான பெருமையும் புகழையும் தருகிறேன், அடியாரும் ஒருவராக நீ பெரிய தலைமையாக நிற்கலாம், எல்லா விதமான பெருமையும் இருக்கலாம், அரசன் உன்னை புகழ்வான் வணங்குவான் அப்படின்னா, எல்லாம் இருந்தும் உன்னை வணங்காமல் இருக்கக்கூடிய நிலையில இருந்ததை காட்டிலும் உன்னை வணங்கி உன்னை பெற்ற பிறகு இழந்த நிலை இருக்க அது பெருந்துன்பமாக அல்லவா இருக்கும். உன்னை பெற்ற பிறகு இழக்கிறேனே, கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் என்று நான் பெறுவதற்கு முன்பாக இருந்த நிலை கூட ரொம்ப கஷ்டம் இல்லை, ஆனால் பெற்ற பிறகு இழக்கிற நிலை இருக்க அது பெருங்கஷ்டம். நைய வையகத்தே வைப்பதோ சொலாய் மன்ன எம்பிரான் வருக எனை சொல்றார். என்ன வாடு கூப்பிடு, என்ன வருகன்னு கூப்பிடு. முதல் தடவை நீ கூப்பிடும் போதுதான் கொஞ்சம் அசால்ட்டா விட்டானா என்னன்னு தெரியல, இப்ப கூப்பிட்டு பாரு, உடனே வந்துருவேன். மன்னையம் பிரான் எனை வருக, என்ன என்று சொல்லுகன்னு அர்த்தம். என் என்று சொல்லுக, என்னை வருக என்று சொல்லுக. மன்னை எம்பிரான், மன்னை என்றால் நிலைத்தல் அர்த்தம், மன்னுதல்னா நிலைத்தல். நிலைத்த எம்பிரானே எம்முடைய தலைவரே எமை வருக என்று சொல்லுக. மாலும் நான் முகத்து ஒருவன் யாரேனும் முன்ன, திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் முற்பட்டவராக விளங்குகின்ற என்னுடைய தலைவரே எனை வருக, என் வருக, என்னை வருக, என்னை வருக என்று சொல்லுவாய். பெருமானே என்னை வருகன்னு ஒரு தடவை சொல்லுங்க சாமி. பாரொடு பின்னாய் பரந்தயம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறை உரை சிவனே ஆரிடம் நோகின் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலே ஆனால் வார்கடல் உலகில் வாயிலில் கண்டாய் வருக என்று அருள் புரியாய். வான்னு சொல்லணும், வருக அப்படின்னு சொல்லணும். முன்னையம் வீரான் வருக என்கனை முழுதும் யாவையும் இறுதி உற்ற நாள் பின்னயம்பிரான். எல்லாவற்றையும் ஒடுக்கிய பிறகு எஞ்சி இருக்கிறவன் ஒருத்தன் தான். எல்லாம் ஒடுக்கிறோம், பெருமான் ஒருவன் தான் எஞ்சி இருப்பான். அந்த எஞ்சி இருக்கிற எங்கள் பெருமானே வருக என்னை வருக என்று கூறுவாயாக. என்னை பெய்களற்கண் நண்பாய் என் ஆவினால் பண்ணை எம்பிரான் வருகையன் பாவநாசனின் சீர்கள் பாடவே. பெருமானே பெருமானே என்ன நீங்க வான்னு கூப்பிடு சாமி. நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னா அங்க சிவலோகத்துல நிறைய தமிழ் கவிதைகள் பண்ணலான் இருக்கேன். எப்படி டிராப் போடுறது பாருங்க, கடைசியில இதையும் போட்டு பார்க்கலான்னு பாக்குறேன். அங்க நிறைய பாடுவேன் சாமி, நல்ல பாட்டுகள் சீரோடு நல்ல சிறப்பா பாடுவேன். அதனால என்னை கூப்பிடுங்க நீங்க அப்படிங்கிற கடைசியில நின் சீர்கள் பாடவே பண்ணையம்பிரான். நான் நிறைய அங்க பாடுவேன் சாமி. நீங்க எப்பெல்லாம் கேட்குறீங்களோ அப்பெல்லாம் பாடுவேன், நீங்க கேட்காதப்பையும் பாடுவேன். இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு அங்க சரியா பாடுறதுக்கு இருப்பாங்களான்னு தெரியல, என்னை கூப்பிட்டு போங்க சாமி. பண்ணை எம்பிரான் வருகையும் என எதுக்கு பாவநாசனின் சீர்கள் பாடவே. உன்னுடைய சீரை எல்லாம் பாடணும். அதனால நல்லா தெரியுது சிவலோகத்திலையும் பாடல் உண்டுன்னு தெரியுது, அதைத்தான் சொல்ல வருகிறேன். அங்க பாடுறதுக்கு தான் சொல்றாரு, இங்க பாடிட்டு இருக்கிறேன், இங்க பாடிட்டு இருந்தா நீ கேட்கறியா இல்லையான்னு எனக்கு தெரியல, கேட்கிறேன்னு நினைச்சுதான் பாடுறேன். அங்க என்ன நீ கேட்டுட்டு இருப்ப, அப்ப இன்னும் கொஞ்சம் ஜோரா பாடுவேன், என்னை கூட்டி போ சாமி அப்படிங்கிறாரு. எல்லாமே சொல்லி பார்த்து கடைசியில் இதையும் சொல்லி பார்க்கிறார். நம்மளா மசீரவரு அவர் தில்லைக்கு வான்னு சொன்னதுக்கு அப்புறம் நடுவில் எங்கேயாவது மசிவாரா? பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாட வேண்டும் நான் போற்றி, நின்னையே பாட வேண்டும் நான் பாட வேண்டும் நான் நின்னையே பாட வேண்டும் போற்றி.
பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி. பாடி நைந்து நைந்து உருகி உருகி ஆடணும், ஆட வேண்டும் நான் போற்றி. அம்பலத்து ஆடும் நின் கடற்போதின் ஆயினேன் கூட வேண்டும் நான் போற்றி. அம்பலத்தில் ஆடுகிறீரே அந்த தூக்கிய திருவடி, அந்த திருவடியிலே நான் கூட வேண்டும். ஆட வேண்டும் பாட வேண்டும் நின் கடற்கே கூட வேண்டும் நான் போற்றி. இப்புழுக்கூடு நீக்கு என போற்றி. அப்ப இந்த தேகம் நீங்கினால்தான் அந்த பரமுத்தி கிடைக்கும். ஆகையினாலே இந்த தேகத்தை நீக்கி அருள் செய்வீராக. இப்புழுக்கூடு நீக்கு என போற்றி. பொய்யலாம் விட வேண்டும் நான் போற்றி. தேவரீர் என்னை விட்டு போவதற்கான காரணம் ஏதாவது என்னிடம் பொய்மை இருக்கும் என்று கருதினீரே, ஆனால் தெரியல எனக்கு. அந்த பொய்மை இருக்கிற காரணத்துக்காக விட்டு விட்டு போயிருப்பீரோ என்று அஞ்சுகிறேன். அப்படி என்னிடம் பொய்மை இருக்குமானால் அதை நீக்க வேண்டும், அதையும் நீக்கி அருள வேண்டும். பொய்யாலாம் விட வேண்டும் நான் போற்றி. வீடு தந்து அருள் போற்றி. நிறைவான அந்த வீட்டு பேற்றை தேவரீர் தந்து விட வேண்டும். நின் மெய்யரு மெய்யனே, உன்னிடம் அன்பு மெய்யன்பு செலுத்துகிறவர்களுக்கு மெய்ப்பொருளாக விளங்குகின்றவனே. மெய்யன்பை செலுத்துகிறவர்களுக்கு அவன் மெய்யனாக விளங்குகின்றான், மெய்ப்பொருளாக விளங்குகின்றான். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே. போகமும் திருவும் புணர்ப்பானே. பின்னையன் பிழையை பொறுப்பானே. பிழையலாம் தவிர பணிப்பானே. இன்ன தன்னையன் அறிவொன்னா எம்மானை எலி வந்த பிரானை. அன்னம் வைகும் வயப்பழனத்தனி ஆரூரானை மறக்கலும் ஆமே. அதுல சொல்லுகிற பொழுது பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே. அந்த மெய்யன்புடையவர்கள், அந்த மெய்யன்புடையவர்களுக்கு மெய்ப்பொருளாக விளங்குகிறவன். அப்ப பொய்த்தன்மை உடையவர்களுக்கு அவன் ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே அவன். ஆகையினாலே அந்த நிலையிலே விளங்குகின்ற பெருமானே, எனக்கு தேவரீர் விட்டு சென்றதற்கான காரணம் விளங்கவில்லை. இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ என்று ஏழையேன் இறங்குகின்றேன். எதுவாக இருந்தாலும் ஏது செய்யினும் ஏது புரியினும் பெருமான் கருணை புரிந்து என்னுடைய குற்றத்தை நீக்கி அழைத்து கொண்டு அருள வேண்டும் என்று கேட்கிறார் என்று சொல்லி இந்த திருச்சதகத்தினுடைய 100 பாடல்களையும் நாம் நிறைவு செய்கின்றோம். இனி நாம் வருகின்ற வகுப்பிலே நீத்தல் விண்ணப்பம் பகுதியை எடுத்து தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டும் என்று சொல்லி, அடியனுடைய இந்த திருவாசக நூல் உங்களுக்கு வேண்டுமானால் PRO அவங்களுடைய கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். அது போலவே ஞான திரள்ல நீங்க சந்தாதாரரா சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்களையும் ஆற்றுப்படுத்துங்க. யாரையாவது நீங்க ஞான திரள சேர்த்தீங்கன்னா திருமுறைக்கு அறிமுகப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். அப்படி நீங்கள் அதை செய்ய வேண்டும். ஞான திரள்ல வருகிற கட்டுரைகளுக்கு உங்களால ஸ்பான்சர் பண்ண முடியும்னா பண்ணலாம். பெரிய புராணம் முழுக்கவும் பாடல்களுக்கு விளக்க உரை சொல்லி ஒரே USB இருக்கு, வேணுங்கிறவர் பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கமலவனார் சத்சங்கம் 9 தந்திரமும் 1 முதல் 9வது தந்திரம் வரைக்கும் அற்புதமாக நாம சொற்பொழிவு செய்து இருக்கு. அது உங்களுக்கு வாங்கி நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு USB வாங்கி வச்சுக்கணும். ஆகையினாலே அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ராஜாங்க சமயம் அருமுக சிவன் என்ற வரலாற்று தொடர்கள்லாம் அடியேன் எழுதியிருக்கிறேன். அவற்றையும் நீங்கள் கேட்டு பெற்று, ஞான குழந்தை ஆங்கிலத்திலே இருக்கு, குழந்தைகளுக்கு வாங்கி பரிசு தாருங்கள். நல்ல அந்த குழந்தைகளுக்கு நல்ல மேனர்ஸ், நல்ல பண்பாடு, நல்ல பழக்க வழக்கம், சைவத்தை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு சைவத்தை அறிமுகப்படுத்துங்க. எப்படி அறிமுகப்படுத்தினாலும் சரி,
சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எடுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்.